பாருங்க அந்த பிடிச்ச விலைகளை அப்படி கொண்டு வரேன். அண்ணா 200 ரூபாய் கொடுக்க வேணாமா? 200 ரூபா போகுது முறை. உண்டு தானே? உண்டு. என்னதுக்காண்டி அப்படி இல்லை? மாசம் முறை 200 பேமெண்ட். அவருக்கு வேறு தள்ளிக்கிட்டு வரான். என்ன ஐயா பார்த்துட்டீங்களா? எங்க பார்க்குறேன் பார்க்க விட்டேன் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல பார்த்துட்டு அதான் என்ன துடிக்க 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 முரல் மீன். இல்லை இல்லை இவ்வளோதான் முரல். ஐயா 150 ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இரவு நேரம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி. எல்லாருமே வந்து தமிழில் பார்ப்பீங்க நிறைய பேர். உண்மையிலே வந்து இந்த ஒரு மாசி முரல்ன்றது வந்து அதிகமாக வந்து மாசி மாதத்தில் வந்து கடலில் அதிகமாக வந்து பிடிபடும். அதனால் வந்து மாசி மாதத்தில் வந்து அதிகமாக பிடிபடுறதுனால மாசி முரல் என்று சொல்லியே இதுக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க. இந்த மாசி மாதம் என்றாலே 2 விஷயங்கள் வந்து அதிகமாக மக்களால் பேசப்படும். ஒன்று மாசிப்பனி என்று சொல்லுவாங்க. மாசிப்பனி மூசிப்பையும் என்று சொல்லி கூட ஒரு பழமொழி கூட இருக்குது. அந்த வகையில் 2 விஷயங்கள், ஒன்று மாசிப்பனி, ஒன்று மாசி முரல். மாசி மாதத்தில் அதிகமாக இந்த மீன் வந்து பிடிபடும். அதுவும் குறிப்பிட்ட நேரங்களில் இந்த நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதகள் பரப்பில் வந்து நிற்கிறோம். மாதகள் கடற்பரப்பில் நிற்கிறோம். இந்த மாதகள் கடற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ஒரு இப்போ 6:30 மணி 6:40 நேரத்தில் வந்து இப்போ தான் வந்து கடலுக்கு போகிறாங்க. போய் ஒரு 7:30 மணி 8 மணிக்குள்ள வந்து இந்த மீனெல்லாம் வந்து பிடிச்சு கொண்டு வருவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த மீன் பிடிக்கிறதே வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து பிடிப்பாங்களாம். குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மீனை பிடிச்சு கொண்டு உயிரோடு கொண்டு வருவாங்க. எல்லாமே அது பார்த்தா துடிக்க துடிக்க தான் அந்த மீனை வந்து கொண்டு வருவாங்க. அந்த முரல் மீன் வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும். குறிப்பாக வீட்டில் வந்து புட்டை வச்சு குழம்பு வச்சு குறிப்பாக பொரிக்கிறது மட்டும் இல்லாமல் முரல் சொதின்னு சொல்லுவாங்க. முதல் சொதி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புட்டோட சாப்பிடைக்க. அப்போ எங்களோட புட்டோட வந்து எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாசி மாதத்தில் அந்த முரல் மீனோட முரல் சொதியோட பொரியலோட நாங்கள் சாப்பிட்றது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாதகள் கடற்பரப்பில் வந்து நிறைய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. மீனவர்கள் வந்து இப்போ தான் படகுல வந்து இந்த முரல் மீனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ நேரம் வந்து 6:45 6:45 நேரம் ஆகுது. இந்த நேரத்தில் இப்போ கடலுக்கு வந்து நிறைய பேர் வந்து முரல் மீன் பிடிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறாங்க. வந்த உடனே வந்து இந்த மீன் எல்லாமே வந்து இப்படி கொண்டு வராங்க. தனியாக முரல் மீன் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. மக்கள் வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க. சில நேரங்களில் வந்தாக்களுக்கு கூட மீன் இல்லாமல் கூட போன நாட்கள் கூட இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு எப்படி அந்த முரல் மீனை வந்து பிடிச்சி கொண்டு வராங்க, கொண்டு வந்து மக்கள் எப்படி அதை போட்டி போட்டு வாங்குறாங்கன்றது தான் வந்து இந்த காணொளி வாயிலாக தரப்போகிறேன். யாராக இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கால இந்த வானத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு செந்நிறமான ஒரு நிறம், அவ்வளோ அழகாக இருக்கு. உண்மையிலே பார்க்க நல்ல ஒரு அமைதியான ஒரு அலை அடித்து கொண்டு இருக்குது பாருங்கள். நல்ல காற்று, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு தடவை கடலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், இப்போ இந்த முரல் மீன் பிடிக்கிறதுக்காக இப்போ இன்னொரு வள்ளத்தில் வந்து வெளிக்கிடுறாங்க பாருங்க. இப்போ தான் வெளிக்கிடுறாங்க. அதிகமாக 7:30 8 மணிக்கு பிறகு தான் அதிகமாக இந்த முரல் மீன் வந்து பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து போவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கடலுக்குள்ள அந்த மாலை பொழுது 6:30 மணி 6:45 ஆகுது. மாலை பொழுது இந்த கப்பலை வலிச்சு கொண்டு போகிறாரு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் அடுத்த வள்ளம் வலிக்கிட்டுது. இங்கால நிறைய வள்ளங்கள் நிற்கிது, போட்டுகள். இப்போ இதில் பாருங்கள் அடுத்த வள்ளத்தில் வலிக்கிறாங்க அந்த முரல் மீன் பிடிக்கிறதுக்காக. நல்ல ஒரு அழகான ஒரு இடம். உண்மையிலே இந்த இடத்துல நிற்க உண்மையிலே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ முரல் மீன் பிடிச்சிட்டு பாருங்கள் வல்லம் வந்து நிற்கிது. இங்கால முரல் மீன் வாங்குறதுக்காக இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் கொண்டு வந்த மீனை பாருங்கள். வாங்குறதுக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கால மற்ற வள்ளங்களும் வந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள்
அங்காலே வந்து வெள்ளம். பாருங்க எவ்வளோ போய் நிற்கிறாங்க. மீன் எவ்வளோ? 200 உண்டோ? ஒரு மீன் 200. இங்காலையும் வந்துட்டு பாருங்க, ஒரு முரல் மீன் வந்து 200 ரூபாயாம். மீனுங்குது அப்படியே மீன். அண்ணா 200 ரூபாய் கொடுக்க வேணாமா? வாழமுறை பார்க்க கூட நுழையலா கிடக்குன்னு என்னதுக்காண்டி அப்படி இல்லை? மாசி மாசம் அது அந்த மாதம் மட்டும் தான் பிடிக்கல, அதனால அந்த விலை அப்படியே. ரைட் ரைட். என்ன ஐயா பார்த்துட்டீங்களா? பார்க்க கூட விடுறாங்க, இல்லை அழுகுறாங்க. இங்கே யாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. இப்போ 2 வள்ளம் தான் வந்துருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிச்சி கொண்டு வருவாங்க. கொஞ்சம் லைட்டு தள்ளுங்க. 1500. இவரை துடிக்குது மீன் அப்படி துடிக்க 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 முரல் மீன். சின்ன மீன் தான் முரல் மீன். 200 ரூபா. இவ்வளோதான் மீன். 500 ரூபா தான். சரி யார் வாங்க புரியும். பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நிறுத்த மிச்ச வள்ளங்கள் வேறு. இருக்கிறதுலேயே பெருசு தான் பேர். அதான் ஒன்று போடுங்க. 500 ரூபா பாரு. நான் 100 ரூபா தான் பிடிக்கும். 1000 1000 ரூபா பிடிங்க. 200 தானே? 200 தான் பிடிங்க. இல்லை முரல் இல்லையா? பிடிங்க. 200 தான் குறைக்கல. 200 ரூபா தான் உண்டு. அதை கூட குறைய வராதா? பிடிங்க. பின்னுக்கு பாருங்க எவ்வளோ பேர் நிற்கணும். என்ன நிறைய வள்ளங்கள் வரும், அதனால எல்லாம் பொறுமையாக நிற்கணும் போகிறோம். இங்கே அண்ணன் என்ன வில்படையில் என்ன மீண்டில் இங்கே ஏன் மீண்டில் விலை கூட? விலை கூடவா மட்டும் வேண்டியேன். சின்ன முறை 200 ரூபாண்டு, அதனால் வேண்டியேன். வேணுங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடும். சில பேர் விலையை கேட்டுட்டு நாங்கள் வேண்டி சாப்பிடையில பார்த்துட்டாச்சும் போகிறோம். அப்போ அப்படி கொண்டு 2 வள்ளம் தான் வந்தது. இது உண்டு, இஞ்சாலை உண்டு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் கொண்டு வருவாங்க. அதுவும் நிறைய எல்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மீன். இதில் பாருங்கள், அந்த மீன் பிடிக்கிற அந்த விலையை காட்டுன்னு பாருங்கள். இந்த விலையிலான்னு வந்து பிடிக்கிறது. இந்த விலையில வந்து பிடிக்கிறது 2 விலை கொண்டு போயிருக்கணும். இந்த இதில் ஒன்று பாருங்க. இதை பார்த்தேன் 2 தான் கிடக்கு. இது பார்த்தா அந்த மாங்காய் ஆகிறது, மரத்தில் ஏறி மாங்காய் இல்லை, அதே மாதிரி தான் இந்த இது கிடக்குது. பாருங்க இவ்வளோ வேண்டிங்க வந்து ஊழிப்பட்ட போட்டு இருக்கிறாங்க. ஓகே, இவற்றை முரல் மீன் முடியுது. கொஞ்சம் கிடக்கு. அட்டாக்குது இல்லை, ஒரு மீன் 200 ரூபா தான். இஞ்சால முடிஞ்சுது, விலையன்றாங்களா? அப்போ முடிஞ்சுது இஞ்சால.
அப்போ விலையண்டாங்களும் முடிஞ்சுது மீன் அதுதான் விலையண்டு உள்ள விற்காம கிடந்தது இப்போ டக்குன்னு கொஞ்சத்துக்கு காணையில் அந்த முரல் மீனை விற்று முடிச்சு திருப்பி போகிறாங்க பாருங்க முரல் பிடிக்கிறதுக்கு அதே தெரியுது இல்லை இருட்டனுடைய இங்கே மிச்சாக்கள் பார்த்து பண்ணிக்கிறேன் பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க இன்னும் இந்த அடுத்த வெள்ளம் பிடிக்கிறது பாருங்க 2 வெள்ளம் வந்தது 2 வெள்ளத்துலேயும் மீன் விற்று முடிஞ்சுது இப்போ திருப்பி போகிறாங்க பாருங்க திருப்பி பிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்க இங்கே 2 போட் வருது இங்கே பாருங்க எல்லாம் இங்கே வந்துட்டான் எல்லாம் போகிறாங்க விழுன்றதுக்கு 2 வெள்ளம் வருது 2 வெள்ளத்தையும் கலைச்சி பிடிச்சின்னு போகிறாங்க இவங்க எவ்வளோ சொல்லுவாங்க எல்லாம் 200 ரூபான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இங்கே பாருங்க இரவு நேரத்தில் வந்து அப்படி வீடியோ எடுக்கிறது நல்லா தான் கடை வித்தியாசமாக அவருக்கு வேறு தள்ளிக்கிட்டு வரான் ஓகே 200 ரூபா சொல்லி போட்டாரு 200 ரூபா விற்பா பாருங்க நீ பாருங்க அந்த பிடிச்ச விலைகளை அப்படி கொண்டு போகிறேன் இவ்வளோதான் முறை $250 50 கூடி போச்சு இந்த ஒரு விலையிலான்னு பிடிக்கிறது பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க மற்றது கேம் இருக்க முடியாது நினைக்கிறேன் இவ்வளோதான் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வேற இல்லை இவ்வளோதான் அவனை எடுத்து விட்டு தான் நான் 200 ரூபா போலதான் நாங்கள் தான் மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம் சார் ஆக்கள் நிற்கிது வர இல்லை 250 ரூபாய்க்கும் வாங்குறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தெரிஞ்சியோ 1000 சாப்பிட்டு அடிச்சு விட நான் ஒரு கதை சாப்பிட்டு அது அப்புறம் இப்போ கனவசம் ஆச்சு ஐயா 150 ரூபா $250 ஐயா போன விலைக்கு தரேன் 200 ரூபாய்க்கு தரேன் சரி 250 ரூபா இருக்குன்னா நான் இப்போ 200 ரூபாய்க்கு வந்துட்டேன் போட் வேற வேற விலை குறையும் கடைசியா தான் போய் கொண்டிருக்குது 250 ரூபா சொல்ல பெருசாக ஒன்று வேண்டியில்லை இப்போ 200 ரூபாய்க்கு இது போகுது பாருங்க 3 ட்ரிப் வந்துட்டுது இப்போ எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அந்த லைனுக்கு கடை பிறப்பில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க வேறு அங்கே வரையே நிற்கிறாங்க அவ்வளோ பேர் மாதகள் கடல் பரப்பு பிடிச்சிட்டு திருப்பி போகிறாங்க பாருங்க வந்து கொடுத்தா வச்சு திருப்பி போகிறாங்க ஓகே அடுத்த ரிப் வந்துட்டுது 4-5 ரிப் வந்துட்டுது பாருங்க எல்லாம் ஓடுறாங்க தூக்கி போட்டு வாங்க போகிறாங்க முரல் மீன் இங்கே பாருங்க கொண்டு வராங்க அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் மீன் தான் ஆனால் விலை இங்கே கொண்டு ஓடுறாரு அண்ணா எல்லாரும் இங்கே கொண்டு விடுறாரு அண்ணா இதில் வச்சு கொடுக்க ரைட் நான் உனக்கு அடிமை பண்ணுறா நீங்கள் இருக்கிற சொல்லி
சரி முடிச்சிட்டாங்க இனி மீனை பார்க்கல. அடுத்த வெள்ளத்துலேயும் வந்தது அதையும் இருக்கு நினைக்கிறேன். 200 200 200 200 எவ்வளோ இங்கே எவ்வளோ இங்கே கணக்கு வந்துருக்கு மீன். அஞ்சு மீன் 10 மீன் சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் 25 மீனா 25 வந்து கணக்கு வந்தது அண்ணாங்க நிறைய பிடிச்சி வந்தது. பாருங்க 20 10 15 சொல்லி அல்றான். 25 5000 ரூபா. கமலே சடக்கு சொல்லுங்க ராட்டியண்ணா சொல்லுங்க கமலே சடக்கு இல்ல இல்ல 10-15 நிமிஷத்துலயே வந்து காசோட வேண்டி வேண்டி கொடு காசோட பார்த்து விடுங்க. ராத்திரி 5000 ரூபா கழிஞ்சு போச்சாப்பா. பார்த்து 500 ரூபா சரிக்கோ 5000 ரூபா காசு பாருங்க அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கு பாருங்க வள்ளங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு வள்ளங்கள். இல்லை 2 வள்ளம் திருப்பி வருது கூட 2 வள்ளமாக வந்து கொண்டு. நான் குறைச்சி தான் என்ன சொன்னேன். அது முடிஞ்சுது. வேற வேற டக்கு முடியுது. இந்த அடுத்த வளம் வந்துருக்கு. வர வர மீன் அப்படியே மீன் முடிஞ்சு கொண்டே இருக்குது. அந்த கரையில் வச்சு உடனே அது முடியுது. எங்களாலையும் இவ்வளோ வள்ளங்கள் நிற்கிது. இப்போ வந்த வள்ளம் 2 வந்துட்டு உடனே திருப்பி போகிறாங்க. பாருங்க வந்துட்டு ஸ்வீட்டாச்சு உடனே போகிறாங்க. இவ்வளோ மக்கள் நிற்காங்க பாருங்க. விட்டல் மீனுக்கு வந்த கூட்டம். ஓகே மக்களே நாங்கள் வலிக்கிடுவோம். நிறைய பேர் முரல் மீன் வாங்கிட்டு போய் கொண்டிருக்காங்க. என்ன நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் நிறைய வள்ளங்கள் வந்து பேர் அங்கே பாருங்க வந்து கொண்டு இருக்குது. நிறைய விற்று வந்துருக்காங்க. கொண்டு வரதெல்லாம் டக்குன்னு முடியுது. சில பேர் 30-40 மீன் கொண்டு வராங்க. சில பேர் 80-100 மீன் அதோடய அப்படியே எல்லாம் முடியுது. ஓகே இதில் பாருங்கள். இதில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் இதில் பெரிய ஒரு விழா நடந்தது. இந்த மாதா சுரூபம் எல்லாம் இருக்குது. ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான ஒரு காணொளி. முரல் மீன் வேட்டை அதுவும் மாசி மாதத்தில் மட்டும்தான் இப்படியான முரல் மீன்கள் வந்து அதிகமாக வந்து பிடிபடும். அதனால் இன்றைக்கு காத்திருந்து இந்த இரவு வேளையில் வந்து இந்த வீடியோ பதிவை வந்து எடுத்துருக்கோம். வித்தியாசமான காணொளி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மதுவிலக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே பாய்.